ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனை வாங்கி கடனில் வச்சிருக்கிறீங்க. இப்போ எங்கே போய் கடன் வாங்குனீங்க? இந்த தொகைக்கு 1,31,00,000 பேர் இன்று 5000 என்றால் கிட்டத்தட்ட 6,55,000 கோடி. தப்பு இல்லை, அது மக்கள் வரி பணம், மக்களுக்கே போய் சேரட்டும். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, வாங்கி கொள்ளுங்கள், அது நம்மளுடைய பணம் தான். இப்போ 4 வருஷமாக ஏன் கொடுக்கல? வறட்சி நிவாரண நிதின்னு ஏன் கொடுக்கல? அப்போவெல்லாம் கொடுக்காத இந்த திமுக அரசு இப்போ கொடுப்பதின் மர்மம் என்ன? ஓட்டுக்காக வழக்கு போட்டுருவாங்க. தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்க விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத காசு உங்களுக்கு போட்டுடுறோம். 2வது முறையும் நீங்கள் ஆட்சி ஆள வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு 2.0 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2 மடங்கு கொள்ளை நடக்கும். 5 ரூபாய் விசிலுக்கு உங்கள் வாக்கு கிடைக்குமா என்று அவர் சபதம் எடுக்கிற போது ஒட்டுமொத்த அரங்கமுமே இன்றைக்கு சபதம் எடுத்தார்கள். காசுகளை வாங்குவோம், ஓட்டுக்களை விசிலுக்கு போடுவோம் என்று. இன்னும் கொள்ளையடித்த காசு இன்னும் வெளியில் வரல. அது தனியாக வரும். ஓட்டு காசு கொடுப்பாங்கள்ல, அது 5000 வரை பேரம் பேசுவார். அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்வார், ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கிறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. சொன்னால் தமிழக வெற்றி கழகம் தான் இவ்வளவு பெரிய பயத்தை முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிறது. தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு நேர பயணங்களில் கூட கொஞ்சம் கவனம் தேவைப்படுது, அதனால் முன்கூட்டியே நம்ம முடிச்சிடலாம். ஒரு 4 to 7 கேளுங்க, அல்லது 5 to 8 கேளுங்க என்றெல்லாம் சொன்னாங்க. சேலம் என்பதே அதிகமான வெயில் அடிக்கிற பூமி. அது அங்கே மதியம் 12லேருந்து 3 மணி வரை கொடுக்குற இந்த அதிகார வர்க்கம், இந்த அரசு தில்லு முள்ளு திருட்டு முன்னேற்ற கழகம் பின்னால் இருந்து இயக்கி 12 to 3 கொடுங்க, மயங்கி விடுகட்டும், அதை நம்ம வச்சு அரசியல் பண்ணிடலாம். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய சேலம் மாநாடு, இதில் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சேலம் மாநாடு? மாங்கனி மாநகரில் மகத்தான பேச்சு, தலைவருடைய பேச்சு. சில விஷயங்களை தோல் உரித்திருக்கிறார். ஆளுங்கட்சி தரப்பு அல்லோலப்படுகிறது, 5000 கொடுத்தும் கூட. பொதுவாக எங்கள் தலைவர் சொல்கிறாங்க, எல்லாரும் பனையூரை விட்டு வெளியில் வா. தமிழ்நாடே என் நாடாக இருக்கும்போது நான் பனையூரில் தான் இருக்கிறேன்னு யாரு கண்டா? எனக்கு சொந்த வீடு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். சொல்லிட்டு சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாமே என் சொந்த வீடு தான், நான் எங்கே வேணாலும் இருப்பேன், எங்கே வேணாலும் போவேன். ஆனால் ஒரு இடைவெளி எனக்கும் உங்களுக்குமாக இருக்கிறது, அது அதிகார மையம்தான் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களோட நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களோட உறவாடன்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. அதிகார வர்க்கம் அந்த அளவுக்கு எங்களை நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறார். தமிழ்நாடே என்னுடைய வீடு தான், அந்த தருதலைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொல்லுகிறோம். இந்த முழு காணொலியில் என்ன தெரியுது அப்படின்னா, ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் திமுகவை செஞ்சுருப்பாரா அப்படின்னா செஞ்சுருக்காரு. அதை விட ஒருபடி அதிகமாக போய் இந்த தடவை தாக்கின மாதிரி இருக்கே. இல்லை, அது தாக்குதல் இல்லை, ஏற்படுகிற நெருக்கடிகளுக்கு பதில். அவ்வளோ நெருக்கடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள் கூடுவதற்கெல்லாம் இவ்வளவு நிபந்தனைகள் கிடையாது, இவ்வளவு கட்டுப்பாடுகள் கிடையாது. வெறும் 500 பேர் தான் கலந்துக்கணும், 5000 பேர் தான் கலந்துக்கணும்னு ஒரு முடிவெடுத்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்குவது என்பது. அதுவும் பாருங்கள், இன்னைக்கு சேலம் என்பதே அதிகமான வெயில் அடிக்கிற பூமி. அது இரும்பு உற்பத்தி ஆகிற இடம் அங்கே தான். அந்த மண் எவ்வளவு கதகதப்பாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அங்கே மதியம் 12லேருந்து 3 மணி வரை கொடுக்குற இந்த அதிகார வர்க்கம், இந்த அரசு தில்லு முள்ளு திருட்டு முன்னேற்ற கழகம் பின்னால் இருந்து இயக்கி 12 to 3 கொடுங்க, மயங்கி விழுகட்டும், அதை நம்ம வச்சு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்குறான். ஏன் மாலை 4 to 7 கொடுத்தா அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டுச்சு தாவக சைடில் இருந்து வச்சுருக்காங்க. மாலை நேரத்தில் வைங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு நேர பயணங்களில் கூட கொஞ்சம் கவனம் தேவைப்படுது, அதனால் முன்கூட்டியே நம்ம முடிச்சிடலாம். ஒரு 4 to 7 கேளுங்க, அல்லது 5 to 8 கேளுங்க என்றெல்லாம் சொன்னாங்க. சில மாநாடுகள் இரவு 10 மணிக்கு முடிஞ்சு பயணிக்கிற வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருக்குறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடிகள்? முந்தா நாள் செங்கல்பட்டில் ஒரு கூட்டம் கூட்டினாங்க திமுக, எல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, 1000 கணக்கில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏதாவது கட்டுப்பாடு இருந்துச்சா? எதுவும் இல்லை. ஏதாவது நிபந்தனைகள் இருந்துச்சா? ஏதாவது ஒரு தண்ணி தொட்டி கூட வச்சாங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சட்ட விதிகள், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சட்ட விதிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் என்றால், இன்னும் 2 மாதம் தான் பொறுங்க, அதுலேயும் இன்னும் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்துக்கும். அவங்க எல்லாருக்கும் சரிசமமாக தான் கொடுப்பாங்க அந்த காலகட்டங்களில். அது எப்போ அறிவிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக அதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு? இன்னும் 3 நாட்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் ஒரு அரசாணையை பிறப்பித்தது தெரியுமா உங்களுக்கு? நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டு இருக்கிறது. 100% காவல்துறை அழுக்காக இருக்கிறது,
லஞ்ச லாவணியங்களில் திளைத்தாடுகிறது, காவல்துறை சீர்கெட்டு போய் கிடக்கிறது, காவல்துறை தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பயங்கரமாக குற்றம் சாட்டி முதலமைச்சருடைய இலாக்கா அது. ஆமாம், முதலமைச்சரே அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்ல வருது மறைமுகமாக உயர்நீதிமன்றம். 10% பண்பாளர்களாக, உண்மையானவர்களாக, உறுதியானவர்களாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் அடிக்கிறோம். நாங்கள் நேர்மையான அதிகாரிகளுக்கு, அயோக்கியத்தனமான அதிகாரிகளுக்கு நாங்கள் மரியாதையும் கொடுக்கறதில்ல, அவங்கள பற்றி பேசுவதும் இல்லை. ஏன்னா அயோக்கியத்தனமான அதிகாரிகளாக நிறைய பேர் இங்கே இருக்கான். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். என்னென்னு வடசென்னையில் ஒரு பிரச்சனை நடைபெற்ற போது அங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கினான்னு நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் அப்போ இதயமே பலவீனமாகி கிடக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. அந்த லெவலுக்கு சீர்கெட்டு போய் கிடப்பதை பார்க்க முடியுது. ஒன்று. அடுத்து எவ்வளவு கூட்டம் கூடுறது, எப்போ நாள் குறிக்கிறது, எப்போ எவ்வளோ பேர் சேருவாங்க, இவ்வளவுக்குள்ளே தான் நடத்தணும், இந்த கட்டுப்பாடுகளை எவன் ஒருவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு வெளியிடுகிறான், உத்தரவிடுகிறான். இப்போ காவல்துறை தன்னிச்சையில் இயல்பாக செயல்படவில்லை. அதாவது எங்கள் தலைவர் என்ன யோசிக்கிறார்னா, அரசு இயந்திரம் வேறாக இயங்க வேண்டும், அரசியல் என்பது தனியாக இயங்க வேண்டும். இங்கே அரசியலும் அரசு இயந்திரமும் பின்னி பிணைந்து கிடந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் இயந்திரமாக மாறி கிடக்கிறது. அதை மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். அது எங்களுடைய தத்துவமே அதான், எங்களுடைய கொள்கையே அதுதான். அரசு வேறு, அரசியல் வேறு என்பதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த படிவம் சொல்கிறாங்க, இந்த உத்தரவு படிவம் ஆங்கிலத்தில் சொன்னாங்க, எஸ்ஓசி ஏதோ ஒன்று சொன்னார், எஸ்ஓபி. அதுக்கு அழகாக சொல்லிட்டார் ஸ்டாலின். ஓகே, என்ன சொல்லணும், ஆப்ரேட்டிங் பொசிஷன். அது ஒரு ஸ்டாலின் சொல்லிட்டு ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டைலாக சொன்னார். ஆமாம் ஆமாம், ஆஹா, அது எல்லாமே இப்போ அதுதான் பேசும் பொருள். அப்படி ஒரு விஷயந்தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறை இல்லை. தமிழ்நாடு முழுவதும் சீரழிந்து கொண்டு இருப்பதை பல்வேறு சான்றுகளால் எடுத்து காட்ட முடியும். ஒன்று, அப்போ அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு? அவர் தூங்குறதுக்கே நேரம் இல்லை, உடல் உழைப்பு ஒத்துழைக்கலை, மனசில் திறமை இருக்கலாம், உடல் உழைப்பு ஒத்துழைக்கணும்ல. நீங்கள் கள்ளக்குறிச்சி கடியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் தொடங்கி உங்களுடைய ஆட்சியினுடைய தொடக்கம் அங்கே தான் தொடங்குது. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், அங்கே தான் தொடங்குது. அங்கே தொடங்கி வேங்கவயல் சின்னசாமி, சின்னத்துறை, தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை, திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை, எல்லாம் இவர்களுடைய ஆட்சியில் காவல்துறை படும் மோசமாக கெட்டு கிடக்கிறான். பொம்மையை தூக்கி மேலேருந்து கீழே போடுறான். பொம்மைக்கு உசுறு இருக்கான்னு அந்த ஊதாரிகள்கிட்ட கேட்டால் பதில் இருக்காது. காவல்துறை செய்கிறான். சிபிசிஐடி செஞ்சான் ஸ்ரீமதி மரண வழக்கில். சிபிசிஐடி, அதே சிபிசிஐடி வேங்கவயலில் மலந்தண்ணி குடித்தவர்களே குற்றவாளிகள்னு ஆகிட்டான். சின்னத்துறையை வெட்டினவன் சின்ன வயசு பையன் காப்பாற்றினான். குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாக இது இருக்கிறது. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்கிற கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் படுகொலை செய்யப்பட்ட போது முதல் குற்றவாளியாக இருக்கிற சம்பவம் செந்தில் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? அப்போ குற்றவாளியை காப்பாற்றுகிறது. உச்சநீதிமன்றத்தில் 3 முறை போய் இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடையானை வாங்கி கொண்டு வருகிற மர்மம் என்ன? பின்னாடி ஒளிந்திருக்கிற அயோக்கிய பெயர்கள் யார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அயோக்கியர்கள் யார்? அப்போ குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாகவே இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை என்னால் இன்னும் கூடுதலாக சொல்ல முடியும். யார் அந்த சாருக்கு இன்னும் விடை கிடைக்காமல் நாம் இருக்கிறோம். கோவை மாணவி கற்பழிப்பு சம்பவம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சொல்கிறீங்களே, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பெண்களுக்கு உயரிய பாதுகாப்பு இங்கே இருக்குன்னு, அப்புறம் ஏன் இவ்வளவு போக்சோ வழக்குகள் இருக்கிறது கேட்டார்ல எங்கள் தலைவர். ஏன் இத்தனை போக்சோ வழக்குகள்? ஏன் கோவை மாணவி கற்பழிப்பு? ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு என்று ஆணி வேரை அசைத்திருக்கிறார் அதிகார வர்க்கத்தின். அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார். பதில் சொல்லுவாரா? ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்குறீங்களா? எங்களை பார்த்தாவே அவருக்கு ஏளனம், இருமாப்பு, கோபம், கொந்தளிப்பு எல்லாம் இருக்குது, காட்டிக்க முடியல. ஆகையால் குண்டர்களை ஏவி விட்டு ஆங்காங்கே கலவரங்களை மூட்டுகிறார்கள், கலவரங்களை தூண்டுகிறார்கள். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியில். இறுதி கட்டத்தின், அதாவது ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற போது கடைசி நினப்பில் நாம் இறந்து விடுவோம் என்று நினைக்கிற ஒரு மனிதன் எவ்வாறான மனநிலையில் இருப்பானோ அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு திருட்டு முன்னேற்ற கழகம் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லுவதை எங்கள் தலைவர் சேலத்திலே அழகாக, ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கிறது, ஏன் போக்குவரத்து போராட்டம் ஊழியர்கள் நடத்துகிறார்கள், ஏன் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், ஏன் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், ஏன் ஆசிரியர்கள் போராட்டம் என்று வரிசையாக அடுக்குகிறார். அப்போ அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்களா? முதலமைச்சர் சொல்லுவார் அதுக்கு? அப்போ திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு முதலமைச்சர், திட்டமிட்டு தமிழ்நாட்டை ஓரணியில் தமிழ்நாடாக உங்கள் பின்னாடி வருவாங்களா யாராவது?
இது என்ன ஓரணியில் தமிழ்நாடு? எந்த அணி சொல்லுங்க நீங்கள்? ஆக நீங்கள் மக்களை முட்டாளாக்கி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து விளம்பரங்கள், அரசு சார்பிலே விளம்பரங்கள், இதை அகற்றுவதற்கு தேர்தல் கமிஷன் ஒரு செலவழிக்கும், அவ்வளோ விளம்பரங்கள். இப்போ யாருடைய பணம் இங்கே கொள்ளை போகிறது? நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரங்கள் வைக்கிறீர்கள், இன்னும் ஒரு மாதத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து தேர்தல் கமிஷன் அதை அகற்றும். இந்த வெற்று மாடல் விளம்பர அரசு மக்களுக்காக எதை செய்திருக்கிறது கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் இன்றைக்கி கூட பணம் கொடுத்துருக்குறோம். நான் சொல்லவா ஒன்றும்? இவர்கள் ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து முடிகிற காலம் வரை 60 மாதங்கள். இந்த 60 மாதங்களில் 28 மாதங்கள் இப்பொழுது கொடுத்துருக்கிறார்கள். சரிங்களா? இன்னும் 32 மாதங்கள் எப்பொழுது கொடுப்பார்கள்? அப்போ 32,000 ரூபா கொடுக்கணும். இந்த 32,000 ரூபாயில் பொங்கல் பரிசு தொகைன்னு ஒரு 5,000 ஒதுக்குங்க, கொரோனா நிதி ஒரு 4,000 ஒதுக்குங்க, 9,000, இப்போ ஒரு 5,000, 9 5 14,000. ஏற்கனவே நீங்கள் கொடுத்தது 28, 28 10 38 நாளும் 42,000 கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி பரிசுகள் கொடுக்கறது ஓட்டுக்காக தான் அப்படிங்கிறீங்களா? இது ஓட்டுக்காகத்தானே. அப்போ விஜய் அவர்கள் நான் என்ன கேட்குறேன், அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு கடந்த 2 வருஷமா 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்குறாருல்ல, அதுவும் ஓட்டுக்காகவா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டம் திட்டுகிறார். கட்சி தொடங்கிய காலத்தில் மட்டும் இல்லை, 33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு வந்தார். 28 சமீபத்தில் நடந்த விஷயத்தை நான் இல்லை நீங்கள் வந்து பழச பாருங்க. எப்படி 28 ஆண்டுகளுக்கு முன்பே தையல் இயந்திரங்கள், தையல் பயிற்சி வகுப்புகள் பெண்களுக்கு மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை கொடுப்பது என்பது இன்னைக்கு நேற்று அது நடக்கலை. தலைவர் இப்போ 2 வருஷமாக கொடுக்குறாரு. அதற்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிற போது கொடுத்தார்கள். அது யாருக்கும் தெரியாது. தொடர்ச்சியாக 33 ஆண்டு காலம் மக்கள் சேவையில் தான் எங்களது தலைவரின் கண்ணசைவில் நடத்தப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 60,000 ஒதுக்கிய இடத்துல மீதம் 18,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கடனாளி அரசாக இது இருக்கிறது. அப்போ 18,000 எப்போ கொடுப்பீங்க? நீங்கள் கொடுத்துருவீங்களா? பொங்கல் பரிசு தொகையை சொல்கிறேன், கொரோனா நிவாரண நிதியை சொல்கிறேன், இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது வீட்டுக்கு வீடு கடனாளி அரசு. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனை வாங்கி கடனில் வச்சுருக்கிறீங்க. இப்போ எங்கே போய் கடன் வாங்கினீங்க இந்த தொகைக்கு? 1,31,00,000 பேர் இன்று 5,000 என்றால் கிட்டத்தட்ட 6,55,000 கோடி. யார் கொடுப்பா? யார்கிட்ட போய் கடன் வாங்க போகிறீங்க? கடனாளி அரசாக வைத்திருக்கிற இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் எப்போதும் மாதம் 15 தானே ஏற்றுவீங்க. இன்றைக்கி ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 13ஆம் தேதி தப்பு இல்லை. அது மக்கள் வரிப்பணம், மக்களுக்கே போய் சேரட்டும். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, வாங்கி கொள்ளுங்கள், அது நம்மளுடைய பணம் தான், வரிப்பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வாங்கட்டும், மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் 18,000 எப்போ கொடுப்பீங்க? அதுக்கு ஒரு காலையிலே தூங்கி எந்திரிச்சோன்னா முதலமைச்சர் பேசுகிறார். அவங்களும் ஒன்றும் அவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கல, மக்களோட வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அதுக்கு எதுக்கு விளம்பரம்? அதுக்கு எதுக்கு உங்கள் படம் விளம்பரம்? அப்போ நீங்கள் எதையோ சாதிக்க வேண்டும் என்பதற்காக 2வது முறையும் நீங்கள் ஆட்சியாள வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு 2.0 அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. 2 மடங்கு கொள்ளை நடக்கும். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எங்கே பார்த்தாலும் கிரானைட்டு கொள்ளை, மணல் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடே பிரச்சனையாக இருக்குது. படுகொலைகள் அதனால் நடக்குது. திருமயத்தில் ஜகுபர் அலி படுகொலை மறக்க முடியுமா? இப்போ அண்மையில் கரூரில் இந்த பழனியாண்டி என்கிற ஓட்டையாண்டி, மொட்டையாண்டி 2 படுகொலைகளை செய்வதற்கு காத்திருந்தான் தப்பித்து கொண்டார்கள். அதுவும் பத்திரிகையாளர்களை. இதுவரை நடவடிக்கை உண்டா? அது மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் சொன்னார், உறுதிமொழி எடுத்தார், 1000, 2000, 3000, 5000 கொடுப்பார்கள், 5 ரூபாய் விசிலுக்கு உங்கள் வாக்கு கிடைக்குமா என்று அவர் சபதம் எடுக்கிற போது ஒட்டுமொத்த அரங்கமுமே இன்றைக்கு சபதம் எடுத்தார்கள். காசுகளை வாங்குவோம், ஓட்டுக்களை விசிலுக்கு போடுவோம் என்று வான் அதிர இன்றைக்கு முழக்கம் பெற்றிருக்கிறார். அப்போது அது காசு வாங்குவோம், ஓட்டுக்கு காசு வாங்குவோங்கிறதுக்கு எதிராக அமையாது. அது இல்லை, நீங்கள் இது வந்து அரசு கொடுக்குற தொகை, மக்கள் காசை மக்கள்கிட்டே கொடுக்குறோம். ஆனால் ஓட்டுக்கு அதான் அது ஒரு விளம்பரம் தானே. அதுக்கு முதலமைச்சர் ஒரு பரிகாரம் தேடுகிறார். என்ன தெரியுங்க, வழக்கு போட்டுருவாங்க, தேர்தல் நேரத்தில் வந்து காசு கொடுக்க விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத காசை உங்களுக்கு போட்டுடுறோம். 2,000 ரூபாய் வந்து வறட்சி நிவாரண நிதி மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா மிகப்பெரிய வெயில் தாக்கம் இருக்கும். அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக வெயில் தாக்கமே இல்லையா? எங்கள் தலைவர் கேட்குறாங்கல்ல, இப்போ 4 வருஷமாக வந்து ஏன் கொடுக்கல, வறட்சி நிவாரண நிதின்னு ஏன் கொடுக்கல? அப்போவெல்லாம் கொடுக்காத இந்த திமுக அரசு இப்போ கொடுப்பதின் மர்மம் என்ன? ஓட்டுக்காக. அரசு பணத்தில் திமுகவிற்கு ஓட்டு வாங்குற வேலை, இதுவே குற்றமானது. இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் கொடுக்க நிறைய இன்னும் கொள்ளையடிச்ச காசு இன்னும் வெளியில் வரல. அது தனியாக வரும். ஓட்டுக்கு ஓட்டு காசு கொடுப்பாங்கள்ல, அது 5,000 வரை பேரம் பேசுவார். அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்கிறார், ஓட்டுக்கு காசு
வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கிறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம் தான் இவ்வளவு பெரிய பயத்தை முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிறது. வார மாநாடு பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது வாரந்தோறும் மாநாடு திமுக நடத்துகிறாங்க. ஏன் நடத்தணும்? பயம் தொற்றி கொண்டு இருக்கிறது. இன்னொன்று சொன்னாங்க எங்கள் தலைவர், மத்திய அரசை ஏன் எதுக்கலை? இது மாநில தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய தேர்தல் நடந்தால் நாங்கள் எதுப்போம், கடுமையாக எதுப்போம், வச்சு செய்வோம். மாநில தேர்தல் நடக்கும்போது அதிகாரத்தில் இருப்பவர்களைத்தான் நாங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ இப்போ இருக்கிறத விட இன்னும் வீரியமாக பாஜக தமிழ்நாட்டில் கால உண்டுனா பரவாயில்லையா? எப்படி ஊனுவாங்க? வாய்ப்பு. அவங்க நம்ம எதிர்க்காம நாளைக்கு நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்கிறோம். அப்போ அவங்க நம்ம எதிர்க்காம இல்லை நம்ம இன்னொரு அதுதான் அவர்களை எப்போ எதிர்க்கணும்னா, இப்போ எதிர்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் எங்கள் தலைவர் போய் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய புகழாரத்தை அவங்களுக்கு அடைஞ்சிடக்கூடாது. எதிர்க்க வேண்டிய நேரம் 2028 வரும்போது வச்சு செய்வோம்னு தான் நாங்கள் காத்திருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இன்னைக்கு தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கும். மத்திய அரசை நாங்கள் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்போம். மாநில அரசை எப்போ செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு தான் வச்சு செய்யணும். திரும்ப திரும்ப அதை தானே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. சொல்கிறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். இவரோட படம் அங்கே இருக்குது, அதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப எதிராக பேசக்கூடிய அரசு. அவரே சொல்லிட்டார், விக்கிரவாண்டியில் நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் யார் எதிரி யார் துரோகிங்கிறத பிரகடனம். இப்போவும் அந்த நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் மாறலை. மாறினா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கலாம். நாங்கள் தான் மாறுறேன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு அவங்க பேச? என்னன்னா விக்கிரவாண்டி அளவுக்கு மத்திய அரசை இப்போ எதிர்க்கலையே அப்படிங்கிறதா அந்த எதிர் அரசியல் பேசக்கூடியவங்களுடைய விமர்சனமாக இல்லை. அந்த விமர்சனங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ மாநில தேர்தல் நடக்க போகுது. மாநிலத்தில் ஆளக்கூடிய விக்கிரவாண்டியில் நடக்கும்போது மாநில தேர்தல் இல்லை, அது பிரகடனம், அது எதிர்ப்பு இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல் மாநில மாநாடு அது, அதில் பிரகடனப்படுத்துகிறார் எதிரி யார் துரோகி யார்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆணவம் கொண்டு தான் எதிர்க்கணும், வேறு வழி இல்லை. அடக்கியே ஆகணும், இவங்களை ஓட விட்டு அடிக்கணுங்கிறேன். அந்த லெவலுக்கு இவர்கள் ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவங்கள அப்போ மத்திய அரசை நாங்கள் கண்டுக்கலை அப்படின்னா மாநில அரசையும் கண்டுக்காமல் போயிட்டோம்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக பேசுவீங்கல்ல, அது ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் மத்திய அரசை நாங்கள் அடிக்கிறத விட மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் தேவை. மத்தியில் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் 2028 பார்த்துக்குறோம். அது நாங்கள் வச்சு செய்வோம், இதை விட கூடுதலாக வச்சு செய்வோம், பொறுத்துருங்க. அப்போ இந்த விஷயத்தில் இன்றைக்கி மாநில அரசை ஓரங்கட்ட வேண்டும், மாநில அரசை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு வந்த காரணத்தால் தான் ஓயாமல் இன்றைக்கி திமுகவை நாங்கள் அடிக்க வேண்டிய சூழல். இதே இடத்துல அதிமுக இருந்தால் அதிமுகவையும் அடிப்போம், இதே இடத்துல பிஜேபி இருந்தால் பிஜேபியும் அடிப்போம். ஆனால் அவங்களாம் அது அந்த இடத்துல இனிமேல் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கனவுல கூட அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்த டெலீட் பண்ணப்பட்டவங்க. ஆமாம், முற்றிலுமாக டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையான வேலை உறுதித்தன்மையை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். வெளிப்படையாக இந்த ஆளுக்கு போஸ்டிங் இவர் பாஸ் பண்ணியிருக்கிற, ஓகே, வெளிப்படை வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். பாஸ் பண்ணவன் ஒரு பக்கம் நிற்கிறான், பணம் கொடுத்தவன் இன்னொரு பக்கம் நிற்கிறான். பாஸ் பண்ணவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பணம் கொடுத்தவன் வேலையில் உட்காந்து கையெழுத்து போட்டுருக்கான். எப்படி இருக்குது பார்த்தோம்ல கே நேருடைய ஊழலை, 1806 கோடி ரூபாய் ஊழல். இந்த மாதிரி விஷயங்களுக்கே பணி நியமனம், பணியிட மாற்றம், ஒப்பந்தம், இதுக்கே. அப்படி என்றால் இந்த அரசை ஒழித்து கட்டுவதை தவிர வேறு வழியில்லை என்பதற்காகத்தான் வெளிப்படையான வேலை உறுதித்தன்மையை தமிழ்நாட்டில் நாங்கள் நிலைநிறுத்துவோம். வெளிப்படையாக எங்களது அரசு நடக்கும், உண்மையான அரசாக மக்களுக்கு இது இருக்கும் என்று இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேர்வு நடத்துவதற்கு, டிஎன்பிசி நடத்துவதற்கு துப்பில்லாத அரசாக இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது. இதை விட கேவலம் வேறு என்ன இருக்கிறது? படித்த இளைஞர்கள் நடுத்தெருவில் இருக்கிறார்கள் என்று இளைஞர்களின் பக்கம் எங்கள் தலைவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக இன்றைக்கு டிஎன்பிசி அன்னைக்கே ஒரு கடிதத்தை எழுதினார். தேர்வு நடத்த துப்பில்லாத அரசு தொடர்கிறதா என்று எழுதினார். அதுக்கு பல காரணங்களெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த அரசாணை இருக்குல்ல, வெளியிட்டாங்கல்ல, இந்த அரசாணையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு அரசாணையில் எவ்வளவு தூரம் அவர்கள் 11 எழுத்துப்பிழைகள், சொல் பிழைகள். இதுதான் தமிழ்நாடு அரசு குறிப்பு. எதுக்கு? தேர்வாணைய குழு ஏன் தேர்வை ரத்து பண்ணோம், அந்த தேர்வு திருப்பி எப்போ நடக்குங்கிறதுக்கு 11 இடத்துல எழுத்துப்பிழைகளை உருவாக்கி தமிழே தெரியாத தருதலைகள் தான் இன்றைக்கு அங்கே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசு ஆணையாக வெளியிட்டிருக்காங்க. அரசு ஆணையாக 11 இடத்துல கோளாறுங்கிறதுக்கு கோளாறு எல்லாத்தையும் அறுத்து முடிச்சிட்டாங்க, தமிழே கொலை செஞ்சுட்டாங்க. இதை விட ஒன்று காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு மூத்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், திருக்குறளை எவ்வளவு அழகாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிற விதமாக கற்றபின் இகழ்வாரை தாங்கும்
அகழ்வாரை பொறுத்தல் தலை ஏழு படிக்கிற 7 அடி சீர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 17 அடி சீரை பார்த்துருக்கிறீங்களா? இவங்க தான் இன்னைக்கு தமிழ் வெள்ளம்னு சொல்லிட்டு பராசக்தி படம் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எழுதி கூட படிச்சிருந்தா சரியாக படிச்சிருக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சர். வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? சரி, இப்படியான ஒரு ஆட்சி, அவலமான ஆட்சி இங்கே நடைபெறுவதை எத்தனை காலம் பொறுத்து கொண்டிருப்பது என்பதற்கு சாட்சியாகத்தான் எங்கள் தலைவர் இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் பவனி வர கிளம்பியிருக்கிறார். அடுத்து வேலூர் அதிர இருக்கிறது. விரைவில் உங்களுக்கு தேதி அறிவிப்போம். ஒரு முக்கியமான விஷயமா பேசுனது வந்து பொலிட்டிக்கல் பாம் ஒன்று நம்ம விக்ரவாண்டியில் தூக்கி போட்டோம், அது இப்போ வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று எங்கள் தலைவர் விக்கிரவாண்டியில் கொளுத்தி போட்டது இன்றைக்கி திமுக மட்டுமல்ல, அதிமுகவிலோடு கொழுந்து விட்டு எரிகிற அவலச்சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? ஆனால் நமக்கு இன்னும் அந்த கூட்டணி கதவுகள் ஓப்பனாக தானே இருக்குது. இல்லை, அது ஒரு செய்தி இருக்குது. இல்லை, வருவார்கள், இன்னும் நாள் இருக்குது. சில பேர் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே போனால் 300 கோடி கிடைக்காதுல்ல, 500 கோடி கிடைக்காதுல்ல, 30 சீட்டு கிடைக்காதுல்ல. அப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தில் தனக்கு முன்னோடியே நினைக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சியும் இப்படி தான் நினைக்கிறீங்களா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். நேரம் கூட்டணின்னு வந்தால் வந்திருக்கலாமே. விஜயகாந்த் மாபெரும் தலைவர், மகத்தான தலைவர், மக்கள் தலைவர், மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், எங்கள் அண்ணன். நான் பிறந்த கிராமத்திற்கே பலமுறை வந்து போனவர். அவரை இன்றைக்கி நெஞ்சமெல்லாம் வச்சு கொண்டாடுறோம். அவருடைய கல்லறைக்கு நான் வாரந்தோறும் போயிட்டு வந்துக்கிட்டு. ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்ன? விஜய் உங்கள் பிள்ளை தானே, நீங்கள் வளர்த்த பிள்ளை தானே, அண்ணன் வளர்த்த பிள்ளை தானே, ஏன் வர மௌனம் உங்களுக்கு? எதை எதிர்பார்க்கிறீர்கள்? யாரிடம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? பார்க்கலாம், வருவார்கள் என்கிற நம்பிக்கை. ஆக சில சாதிய கட்சிகள் வர துடிக்கிறது. சாதிய கட்சிகளுக்கு இங்கு இடமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மகத்தான தத்துவத்தை வள்ளுவர் வழங்கினாலும் வழிநடத்தி செல்கிற தலைமை எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். ஆகையால் அவர்களுக்கும் இடமில்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அவர் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம்புங்கிறது எந்த மாதிரியோட தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ விக்கிரவாண்டியில் தொடங்கி இன்னைக்கு சேலம் வரைக்கும் நிறைய மாற்றங்கள், தலைவர்கள் இன்னும் எந்த கட்சியும் கூட்டணியை உறுதி செய்யப்படவில்லை. எந்த கூட்டணியும் உறுதி செய்யவில்லை. யார் எங்கே இருக்கிறார்கள், யார் எங்கே கலடுவார்கள் என்பதை இன்று வரை எவராலும் கணிக்க முடியாத ஒரு சூழல். அதுக்கு முக்கியமான விதை விக்கிரவாண்டியில் போட்டது தான். எந்த காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் இது போன்ற சம்பவங்களை செய்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பார்க்கலாம். பொறுத்திருங்கள், இன்னும் 2 நாட்கள். நல்ல தகவலோடு அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திப்பேன். முக்கியமாக வந்து அதிமுகவுடைய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஹப்பாக இருக்கக்கூடியது சேலம். முக்கியமாக எடப்பாடி அவர்களுடைய சொந்த தொகுதி, சொந்த ஊர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கிறதா, இந்த நிர்வாகிகளோட கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. 4998 பேர் தான் அனுமதி. 2 நாட்களாக அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வர, நேற்றே வந்துட்டு போயிட்டாங்க நிறைய பேர். ராத்திரிலாம் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த இடத்த பார்வையிடுங்கிறதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க. அதாவது தலைவரை பார்க்குறோமோ இல்லையோ, தலைவர் நின்று பேசுகிற இடத்தையாவது பார்த்து விட்டு போவோம் என்று நேற்று ஆயிரக்கணக்கிலே கூடி செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்ற பொதுமக்கள் ஏராளமான பேர், 1000 பேர். நீங்கள் இன்றைக்கி 5000 பேர் தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 5000 பேர் வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள், நீங்களாக சொல்லுங்கள். அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா? ஆமாம், நிச்சயமாக ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அந்த மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வந்து நேரத்திலிருந்து அறைகோல் விடுத்தார். தயவுசெய்து யாரும் வெளிப்படையாக பொதுமக்கள் வந்து விடாதீர்கள். எல்லாம் டிவியில் உட்காந்து பாருங்கள் தலைவர் பேச்சை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே எப்போதும் செல்ஃபி எடுத்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துகிற விஜய் அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் செல்ஃபிங்கிறது மிஸ் பண்ணுறோமே ஏன்? சில செல்லரித்தவர்கள் செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ட்ரெண்டை உருவாக்கி விட்டதே, செல்ஃபி எடுக்காதவர்கள் செல்ஃபி எடுக்கிறார்கள். அந்த ட்ரெண்டை உருவாக்கி விட்டது தலைவர் தானே. அதுக்கு அப்போ ஓகே, காப்பி அடிச்சிருக்காங்க, மகிழ்ச்சி, அவ்வளோதான். அதனால் அவங்களே அவங்க செஞ்சதுனால செய்ய வேணாம் அப்படின்னு தேவையில்லை. அது எங்கள் தலைவருக்கு வந்து இன்னுமே அது வந்து செல்ஃபிங்கிறது செல்ஃப் எடுக்காதவர்களுக்கு தான் இன்னுமே பொருந்துமே ஒழிய, நாங்கள் செல்ஃபி எடுத்து இன்னுமே வந்து மக்கள் மன்றத்தில் தேவையில்லை. தேவைப்பட்டால் எடுப்பார் எங்கள் தலைவர், அது அவர் எண்ணத்தை பொறுத்தது. அதனால் இன்றைக்கி எடுக்கலை அப்படிங்கிறது வந்து இன்னொன்று வெயிலினுடைய தாக்கம் கூடிருச்சு. உச்சி வெயிலில் அந்த செல்ஃபிங்கிறது சரியாக தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் அவர் யோசித்து தான் தவிர்த்திருக்கிறார். செல்ஃபி எடுப்பார், எப்போ எடுப்பார்னா அதை எடுக்கும்போது எடுப்பார். சரி சரி. மொத்தமாக இந்த மாநாடு என்ன மாதிரியான தாக்கத்தை
இனி அடுத்து கொஞ்சம் காலகட்டம் எடுத்து வேலூரில் சொல்லியிருக்கீங்க. இந்த அடுத்த சந்திப்பு வரைக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும், என்ன மாதிரி உத்வேகத்தை கொடுத்துருக்கு? இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே இன்றைக்கி காணொலிகளில் எங்கள் தலைவர் பேசுகிற வாய்ப்பு. எல்லா மாவட்ட செயலாளர்கள், எல்லா ஒன்றிய பொறுப்பாளர்களையும் காணொலியில் பேசிகிட்டே இருக்கிறாரு. அந்த வேலை முடிச்சிட்டிங்களா, அந்த பெண்டிங் ஏன் இருக்குது? இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அறை முழுக்க 234 தொகுதியினுடைய வரைவுச்சிட்டு ஓட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, அங்கே இருக்கிற கிளைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய தொண்டன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறார். நேரடியாக, சும்மா இல்லை. அதெல்லாம் வந்து விஓசி வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வாரியர்ஸ் குரூப்பை உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். துல்லியமாக ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு கிராமங்களிலும் நமது தோழர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தலைவர் உன்னிப்பாக கவனித்து உடனடியாக கைபேசி தகவலோடு போகிறார். ஏன் அந்த இடத்த என்ன வெற்றிடமாக வச்சுங்க, உடனே அதை வேலை பாரு என்று முடுக்கி விட்டிருக்கிறார் தேர்தல் வேலைகளை. அப்படி முடுக்கிவிட்ட ஒரு வேலை தான் நாம் பார்த்தோம் வட சென்னையில் துறைமுகம் தொகுதியில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்ன நடந்துச்சு? ஆமாம், அந்த துறைமுகம் தொகுதியில் சர்வே எடுக்க போனவங்களை திமுக காரங்க தாக்குனதா தாவேக தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இல்லை, தாவேக தரப்பு மட்டும் இல்லை, ஊடகங்களே அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது ஊடகங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் ஒன்று சோடிச்சு நடித்தாங்க பாருங்கள், பயங்கரமான நடிப்பு. ஒரு 3 பெண்களை கொண்டு வந்து படுக்க வைத்து வேண்டுமென்றே, பாவம் அந்த பிள்ளைங்க ஊசியை வேற குத்திட்டு வெறுமனைன்னு படுத்து கிடக்குது. எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்தை. என்னதான் நடந்துச்சு துறைமுக தொகுதியில்? என்ன பிரச்சனை? எங்களுடைய சேகர்பாபு அவர்களுடைய பேர் அடிப்படுது இல்லை, எங்களுடைய தளபதி வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் ஒரு 13 நாட்களாக அங்கே களமாடி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வீடு போய், அது திமுக வீடாக இருந்தாலும் அதிமுக வீடாக இருந்தாலும் நுழையிறது தான். அதாவது போயிட்டு கேட்குறாங்க, பணிவாக கேட்குறாங்க, அன்பா. அதுக்கு முன்னாடி 15 நாள் பயிற்சி முகாம் அந்த தொகுதியில். எப்படி பேசணும் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு, திமுககாரங்களாக இருந்தால் எப்படி பேசணும், அதிமுககாரங்களாக இருந்தால் எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து, அதாவது விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைனா 30 பேர்லேருந்து 50 பேர் போகிறாங்க, சனிக்கிழமைனா 20லேருந்து 30 பேர் போகிறாங்க. மற்ற வேலைப்பணி நாட்களில் காலையில் போக முடியாது யாரும், வேலை அவங்க வேலை பார்க்கணும். மாலை நேரத்தில் 3 மணிக்கு மேலே ஒரு 6 பேர் 10 பேர் 15 பேர் இப்படி போயிட்டுருக்காங்க. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அங்கப்பநாயக்கன் தெருவில் 60வது வார்டில் அன்னைக்கு என்னென்னா போய வீட்டுக்கு வீடு, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா, போடுறீங்கன்னா சொல்லுங்கள், இதில் கையெழுத்து போட உங்களுக்கு விருப்பமா, உங்கள் நம்பரை எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கத்தையே வச்சுருக்கிறாரு வழக்கறிஞர் விஜயகுமார். அவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி போகும்போது தான் கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு முன்பாகவே இந்த திமுக குண்டர்கள் 3 விதமாக பயிற்சி பெற்றிருக்கிறார்களாம், கேள்விப்பட்டோம். இல்லை, அந்த 13 நாள் எந்த தாக்குதலும் பண்ணாதவங்க இல்லை, 13 நாளும் கண்காணிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, எங்கே வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்து. அதாவது இப்போ அடிபட்ட 6 பேர், மிஸ்டர் ஷாவேர், ஜாஃபர் உஷேன்கிறவர் தான் துறைமுகம் தொகுதி பகுதியினுடைய தீவிரமான களப்பணியாளர். அந்த அடியானது எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மேலே உச்சந்தலைவர் இதுக்குள்ளே தான் நீ அடிக்கணும். 2வது டீம் வந்து இதிலிருந்து இதுக்கு கீழே அடிக்கணும், 3வது டீமு அதிலிருந்து அதுக்கு கீழே அடித்து முடிச்சிடணும். இப்படியான பயிற்சி முறைகளை இந்த குண்டர்களுக்கு, ரவுடிகளுக்கு இப்போ கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. என்ன வேணாலும் செய்ய, பூந்து அடி பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி மேலே அடிக்கலன்னா அந்த பாக்ஸர்ஸுக்கு தான் அதே மாதிரி பயிற்சியில் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா 6 பேருக்குமே இதுக்கு மேலே தான் அடி, இதுக்கு கீழே இல்லை. சரிங்களா? இதில் முகேஷ் பலவந்தமாக தாக்கப்பட்டிருக்கான் தம்பி. இடது தோள்பட்டை வந்து இந்த இடத்துல கட்டையை கொண்டு அடித்திருக்கிறார். அங்கே வந்து உள் காயங்கள் நிறைய இருந்து இப்போ அது எக்ஸ்ரே, இன்றைக்கி காலையில் நாங்கள் பேசும்போது எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அடுத்து திலீப், மிகச்சிறந்த களப்பணியாளர், உள்ளே இறங்கி கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி. வழக்கறிஞர் விஜயகுமார் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இங்கே முகாமிட்டு கடுமையான களப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் துறைமுகத்தை வென்றே தீர வேண்டும் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி ரஹ்மான், அது இஸ்லாமியர்கள் ஏரியா அந்த பகுதி, எல்லாருமே கலந்து இருப்பாங்க, கூடுதலாக இஸ்லாமியர்கள். அதனால் ரஹ்மான், சாஃபர் உஷேன், இவங்க எல்லாருமே உள்ளே இறங்கி கடுமையாக வேலை செய்கிறாங்க. இதில் தங்கப்பாண்டியன் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், அவர் தான் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், இந்த டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அடிச்சிருக்கிறாங்க. நடந்து போவாங்களே வீட்டுக்கு வீடு, பின்னாடி வந்து தாக்குதல். இந்த தாக்குதலில் என்ன நடந்திருக்குன்னா, பவானி என்கிற எங்களுடைய தங்கச்சி 4 மாத கர்ப்பிணி, அடித்து முன்னாடி விழுந்து கண்ணியை வைக்கிற நேரத்தில் தோள்பட்டையில் அடிச்சிருக்காங்க கட்டையால். அநேகமாக அந்த கொஞ்சம் மிஸ் இல்லைன்னா பவானி உயிருக்கு பேராபத்து ஏற்பட்டு.
இந்த 6 பேரையும் கடுமையாக தாக்கி, இதில் இன்னொரு இஸ்லாமிய பெண் இருக்காங்க, பேர் சொல்ல நான் விரும்பலை. அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வேண்டாம் எங்கள் வீட்டுக்காரு ஏதாவது திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் திருப்பி அவங்களும் கர்ப்பிணி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தங்கப்பாண்டியன் வந்து இந்த 2 கர்ப்பிணி பெண்களையும் ஆட்டோக்குள்ளே ஏற்றி காப்பாற்றுறதுக்காக அப்படி பிடிச்சிருக்காரு. அவரை அடித்து இடுப்பெல்லாம் ஒடிச்சு பலவந்தமாக தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் முன்னணியான ஒரு ரவுடி யாருன்னு சொன்னால் ஆசாத் பாய். இந்த ஆசாத் பாய் யாருன்னு சொன்னால் ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறார்ல, அவர் அதிமுகவில் இருந்த காலத்திலேருந்தே ரவுடிஷம். அவர் திமுகவுக்கு போகும்போது இவர் அங்கே போயிட்டார். இப்போ அவர் மாநகரத்தினுடைய கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவருக்கு பக்கபலமாக அந்த 60வது வட்டச் செயலாளர் கவியரசு. இவன் தான் அடியாட்களை கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை உள்ளே இறக்கி தாவேக்காவை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது அவங்களுடைய செயல் திட்டமாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதை துறைமுகத்தில் இன்றைக்கி நடத்தி காட்டுறாங்க. சரி, மருத்துவமனைக்கு உடனடியாக அனைவரையும் இல்லை, என்னோடதுன்னா தகுந்த தயாரிப்போடு தான் நம்ம இருந்திருக்கணும். இல்லை, நம்ம தயாரிப்பு பணி என்ன பணி? யார் ஆதரவாளர்கள், யாருடைய தொகுதிங்கிறதும் தெரியும். இல்லை, இவங்க எதிர்வினை எப்படி ஆற்றுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்கள், முதலமைச்சர் எல்லாருடைய தொகுதியிலையும் எப்படி கவனமாக இருக்கணும், கத்தியோட தெரியணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. அப்புறம் குறைஞ்சபட்ச ஒரு பாதுகாப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் பாதுகாப்பு கொடுப்பது? ஒரு கட்சி வந்து இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா காவல்துறை எதுக்கு இருக்குது? இங்கே நான் ஒன்று சொல்கிறேன். B1 காவல்துறையினுடைய அதிகாரி ஆய்வாளர், மரியாதைக்குரிய மாண்புமிகு போக்கிரி, திமுகவினுடைய 60வது வட்டத்தினுடைய முதன்மை செயலாளர், காவல்துறை ஆய்வாளர் பிரபாகரன் தான் இதுக்கு பின்னணியிலிருந்து இயங்கியிருக்கார். திமுகவுடைய வட்டச் செயலாளர் அவர் தான், கவியரசன் கூட கிடையாது. அந்தளவிற்கு மூர்க்கத்தனமாக கண்ணசைத்து அடிக்க சொன்னதே அந்த பிரபாகரன் தான். பிரபாகரனை கைது செய்வாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம சைட்லேருந்து கொடுத்த வழக்குகளில் இதுவரை வழக்கு பதிவு நம்ம சைட்லேருந்து கொடுத்த அந்த புகாரில் இவங்க பேர்லாம் பண்ணியிருக்கீங்களா? எல்லா பேரையும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வழக்கு பதிவு செய்யவே இல்லை, இன்றைக்கு வரை செய்யலை. இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து விஜயகுமார் தலைமையில் ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான தாக்குதல் நடந்துருச்சு? அதற்கு பிறகு உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எல்லாரையும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் பதிவேட்டில் பதியணும்ல, பதியவே இல்லை. கடைசி வரை பதிவில்லை. பதிவு செஞ்சால் எஃப்ஐஆர் போடணும்ல, சிகிச்சை அளித்தா எஃப்ஐஆர் போடணும்ல. அதற்கு இடம் கொடுக்காமலேயே மேலே வந்து 2வது மாடியில் சிகிச்சை அளிக்கிறங்கிற பேரில் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்காக ஊசி கையில் குத்திருக்காங்க. நள்ளிரவு 11:30 மணி அளவில் ஒரு காவல்துறை ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளர் வந்து அங்கே இருக்கிற செவிலியரிடமும் மருத்துவரிடம் பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 போலீஸ் இறக்கி விடப்பட்டு அப்படியே அந்த ஊசியை பிடுங்கிட்டு எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுருக்காங்க. நடு ரோட்டில் கீழே அந்த கர்ப்பிணி பெண் உள்பட, பவானி உள்பட எல்லாருமே கீழே இறங்கி ரத்தம் ஊற்றுது கர்ப்பிணி பெண்ணுக்கு. அதோடு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு வழக்கறிஞர் விஜயகுமாருக்கு தகவல் பறந்து உடனடியாக அவர் அங்கிருந்து கார்களை அனுப்பி அவரும் கூடவே வந்து எங்களது மாநில மருத்துவரணி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் அவருடைய சொந்த மருத்துவமனையான சண்முக மருத்துவமனையில் எல்லாரையும் கொண்டு ஐசியூவில் சேர்த்து தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு இப்போ இன்னைக்கு வரை நான் விசாரித்தங்காலையில் இன்னைக்கு வரை அவர்கள் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசமான, நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே காவல்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து அப்பாவிகளை சிதைக்கிறதென்றால் இது அரசாக நடக்கிறதா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசு இயந்திரம் வேறாக இருக்க வேண்டும், அரசியல் வேறாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கே அரசை மாற்றி வைத்திருக்கிறது என்றால் என்ன சொல்லுவது? ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட இவர்கள் நள்ளிரவில் நடுசாலையில் இறக்கி விடப்பட்ட அவல கொடுமை எங்கேயாவது நடக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு அது? நான் கேட்குறேன். ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு திட்டமிட்டு 100 பேருக்கும் மேற்பட்ட அடியாட்களை உள்ளே இறக்கி ஆணவ போக்கால், அதிகாரத்திமுறால் இந்த படுபாதக செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? அரசு தன் கடமை செய்யணுமா இல்லையா? அமைச்சராக இருந்தாலும் கைது பண்ணணுமா இல்லையா? எங்கள் தலைவர் உடனடியாக அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் போய் பார்த்தாங்களா இல்லையா? நான் போனேன். முந்தா நாள் காலையில் நான் அங்கே தான் இருந்தேன். காலையில் போயிட்டு மதியம் வரை அங்கே தான் அவர்களோட தான் இருந்தேன். மருத்துவர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் தீவிர கண்காணிப்பாக 6 பேருடைய உடல்நலத்தை பேணி காத்து வருகிறார் என்றால் பாருங்கள் எப்படி எங்களது மருத்துவர் அணி இயங்கி கொண்டிருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆக பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக அதை லிஸ்ட் பண்ணியிருந்தார். இன்னைக்கான சேலம் மாநாட்டில் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. எந்த பாதுகாப்பும் இல்லை. கேட்டால் பாதுகாப்பு
நான் கேட்குறேன், 15ஆம் தேதி கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் 13ஆம் தேதி 5000 கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, சேலம் மாநாட்டை நிர்மூலமாக்கணும். அதை பற்றி யாரும் பேசிடக்கூடாது. நீங்கள் 5000 கொடுத்ததை பேசலை. இப்போ யாரும் ஹைலைட் என்ன? தலைவர் விஜயனுடைய பேச்சு தான் உலகம் முழுவதும் ஹைலைட்டாக போயிட்டு. ஆக உங்கள் 5000 தூள் காசுக்கு சமம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் நீங்கள் கொள்ளையடித்த காசு மட்டுமல்ல, எங்களுடைய வரிப்பணத்தின் காசு என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எத்தனை 1000 கொடுத்தாலும் மக்களை இனி விலைக்கு வாங்க முடியாது. தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லா ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி இயக்கமாக மாறி இருக்கிறது. 2026 எங்கள் தலைவர் விஜய்தான் முதலமைச்சர் என்பதை அறுதியிட்டு எங்களால் சொல்ல முடியும்.